கல்முனை கல்வி வலயத்தில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் பாடத்துக்கு பொறுப்பான ஆசிரியர் ஆலோசகர், மனிதமுறையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர், ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், தமிழில் முதுகலை தத்துவமானியாகவும் எம்பி நிறைவேற்று கலாநிதி ஆய்விலும் இருந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய எம் ஜெஸ்மி மூசா அவர்களை விசேட உரையாற்றுமாறு அன்பாக வழிக்கு அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. நெல்லுக்கு ரைத்தனீர் வாய்க்கால் வடியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா. நெல்லுக்கு ரைத்தனீர் வாய்க்கால் வடியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா. தொல்லுலகில் நல்லவர் உலரில் அவர் பொருட்டால் எல்லோருக்கும் பெய்யும் மழை. இன்றைய எமது மருதமுறையினுடைய கல்வி வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இயங்கு தளத்தை வழங்கிய ஒரு பாடசாலையினுடைய காப்போத்த சார்ந்ததர மாணவர் தின விழாவிலே என்னையும் இந்த சந்தர்ப்பத்தில் அழைத்தமைக்காக இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களுக்கும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் வலய கல்வி அலுவலகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனநிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே உரையாற்றுவதற்காக இன்று நான் அழைக்கப்பட்டிருக்கின்ற போது பல உரைகளை நாங்கள் நிகழ்த்தி இருந்தாலும் இந்த உரையை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்பது, எந்த விடயங்களை பேசுவது என்கின்ற மிக அதிகமான குழப்ப நிலையோடு நான் இன்று வந்திருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த பாடசாலைக்கும் இந்த பாடசாலையோடு தொடர்பான இன்றைய அழைப்பாளர்கள் என்று நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது பல்வேறு விடயங்களுக்கும் இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்விற்கும் இடையே பல்வேறு விதமான தொடர்புகள் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அந்த வகையில் இந்த பாடசாலையினுடைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அதிபர் அவர்களே, இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதி கல்முனை அசப் ஞாபகார்த்த வைத்தியசாலையினுடைய பொது விசேட மருத்துவ நிபுணர் டாக்டர் சுவைசர் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய கௌரவ அதிதியாக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான என்னுடைய நண்பர், டயலாக் நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட முகாமைத்துவ ஆலோசகராகவும் அண்மையிலே தன்னுடைய கலாநிதி பட்ட படிப்பினை இந்த வியாபார நிர்வாக முறையிலே பூர்த்தி செய்திருக்கின்ற நண்பர் ரிவான் அவர்களே, இங்கே இருக்கின்ற ஏனைய அதிதிகள், இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், நாங்கள் எப்போதும் நேசிக்கின்ற இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், இந்த நிகழ்வினை கதாநாயகர்களாக வைத்திருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய ஓயல் தின மாணவர்கள், இந்த நிகழ்வினை சிறந்த முறையிலே ஊடக மயப்படுத்திக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பர் சக ஊடகவியலாளர் நண்பர் ராஜி, எல்லோரையும் ஒழித்தவனாக என்னுடைய உரைக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பாடசாலை 1967 இருந்து இந்த பாடசாலையிலே மிக முக்கியமான திருப்பங்கள் வருகின்றது. உண்மையில் நாங்கள் நிகழ்வுகளிலே கலந்து கொள்கின்ற போது ஏதாவது அந்த பாடசாலைகள் அந்த நிகழ்வோடு தொடர்பான விடயங்களை நாங்கள் பேசுகின்ற போது நாங்கள் மரணித்த பின்பும் அந்த விடயங்கள் வரலாறுகளிலே இடம்பெறும். சுதந்திர தினம் என்பது இந்த முறை நமது பிரதேசத்திலே
மிக அலாதியாக இடம்பெற்றாலும் அந்த சுதந்திர தினத்துக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற அனுஸ்லப் என்கின்ற இலங்கையினுடைய 7 முஸ்லிம்களிலே ஒருவர் என்கின்ற ஒரு அடையாள உரையொன்றை நாங்கள் இந்த முறையிலே இந்த தேசிய தின நிகழ்விலே நாங்கள் பேசியிருந்தோம். அது சென்ற 2 தினங்களுக்கு முதல் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய இந்த பாடசாலையை நாங்கள் பொறுத்தவரையிலே இந்த பாடசாலையினுடைய ஆரம்ப காலகட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற போது மருதமனையினுடைய கல்வி வளர்ச்சியிலே இந்த பாடசாலை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. 2 விதமான பங்குகள் இருக்கின்றன. ஒன்று, பெண்களுடைய கல்வி வளர்ச்சியிலே இந்த பாடசாலைக்கு மிக அலாதியான பங்கு இருக்கின்றது. இந்த நிகழ்விலே நான் பேச வருகின்ற போது நிறைய விடயங்களை இதை பேசுவதென்ற ஒரு குழப்பம் என்று சொல்வதற்கு அது ஒரு காரணம். ஏனென்றால் 1967ஆம் ஆண்டு இந்த பாடசாலையினுடைய 67-68 இந்த பாடசாலை ஆண் பாடசாலையாக கலவன் பாடசாலையாக மாறுவதற்கு முன்னர் இந்த மருதமனையினுடைய பெண்களுடைய கல்வியிலே இன்று உயிரோடு இருக்கின்ற 3 பேரை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். ஒன்று ஜரீனா டீச்சர், இன்னும் ஒருவர் நூர் டீச்சர், இன்னும் ஒன்று ராகிலா என்று சொல்லுகின்ற என்னுடைய தாயார். இந்த பாடசாலையினுடைய கல்வி வரலாற்றிலே மருதமனையிலே முதலிலே பெண்கள் தங்களுடைய அடையாளங்களை வழங்கியது இந்த பாடசாலை தான். முதலாவது பெண்ணாக அடையாளப்படுத்தப்பட்ட கல்வித்துறையில் இருந்தவர் மருதுக்கனியினுடைய மனைவி. அவருக்கு பிறகு வருகின்ற இந்த 3 பேரும் இந்த பாடசாலையிலே SSC என்கின்ற சோதனை எடுக்கும் வரையில் இந்த பாடசாலையில இருந்து ஜரினா டீச்சர் பட்டிமா வகித்திருந்தார், நூர் டீச்சர் கல்லலியா வகித்திருந்தார். என்னுடைய தாயார் தன்னுடைய குடும்பத்தினுடைய ஏனைய நிலை காரணமாக தன்னுடைய படிப்பை முடித்துக் கொண்டார். அதன் பிறகு இந்த பாடசாலையினுடைய 2வது கட்ட நகர்வை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பாடசாலையினுடைய கல்வி மற்றும் அபிவிருத்தி வளர்ச்சியிலே மிக முக்கியமானவர்களாக இருந்த 3 பேர் இந்த நிகழ்வுடைய அதிதிகளாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒன்று, இங்கே இருக்கின்ற பிரதம அதிதி அவர்களுடைய தந்தை இந்த பாடசாலையுடைய கல்வி வளர்ச்சியிலே அதிகமாக பங்களிப்பு செய்தவர். நண்பர் ரிவானுடைய தந்தை இந்த பாடசாலையிலே இருந்து அதிகமான வளர்ச்சியை செய்தவர். அதே போன்று என்னுடைய தந்தை இந்த பாடசாலையிலே இருந்து கொண்டு இங்கே இருக்கின்ற எங்களுடைய நியாசு போன்ற பலரை உருவாக்குகின்ற அந்த காலகட்டத்திலே இந்த பாடசாலையிலே அதிகம் பங்காற்றியவர். அந்த 2வது கட்ட நகர்விலே இருந்துதான் இந்த பாடசாலை தன்னுடைய அடையாளத்தை மேலும் விதிக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயம். நான் இந்த உரையை ஆற்றுவதற்காக இந்த நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற போது இந்த பாடசாலையினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளப்படுத்தப்படுகின்ற என்னுடைய மச்சான் பதுருதீன்